மதத்தையும் மாட்டையும் மட்டுமே வைத்து மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் கொள்ளையடிப்பதையும் போதைப் பொருளை கடத்துவதை மட்டுமே கொள்கையாகவும் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட ஜனதா கட்சியினருக்கும் இந்த தேர்தல் மூலமாக நிச்சயமாக ஒரு பாடம் போட்ட வேண்டிய களத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று அறிவிப்பு வந்தவுடனே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இளையாங்குடி ஈன்றெடுத்த இனமாள தமிழன் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆருண் ரஷீத் அவர்கள் சொன்னார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களும் சரி, அதனை சார்ந்து கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களும் சரி, அது அவர்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் அல்ல, அனைவருமே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே உங்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், மக்களை சந்தித்து அந்தந்த தொகுதிகளிலே என்னென்ன பிரச்சனை என்பதை மட்டும் நீங்கள் களம் காணுங்கள். களத்திலே எதிரிகளை களம் காண்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூறி மீண்டும் ஒருமுறை நான் சார்ந்திருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றவனுக்கும் வரலாறு உண்டு, தோல்வி பெற்றவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் ஒருபோதும் கைகட்டி வேடிக்கை பார்த்த எவனுக்கும் வரலாறு கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே, இறுதி வெற்றி நமதனுக்கே என்று கூறி வாழ்த்தி எனது உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.